நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 75 நீதியரசர்கள் இருக்கக்கூடிய இடத்துல தற்சமயம் 52 நீதிபதிகள் தான் இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, மாண்புமிகு மூத்த நீதியரசர் திரு சுரேஷ்குமார் அவர்கள் இந்த வருகின்ற மே மாத இறுதியில் ஓய்வு பெற இருக்கிறார். இந்த நிலையில் சென்னை அதாவது நம்முடைய மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 23 நீதியரசர்கள் பணியிடங்கள் வேக்கண்டாக இருப்பது இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கக்கூடிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதனால் தொடர்ந்து நாம் ஏற்கனவே வைத்த கோரிக்கை ஏற்கனவே பரிந்துரைக்கப்பட்ட நீதியரசர்கள் அவர்கள் கடந்த 5-6 மாதங்களுக்கு முன்பாக பரிந்துரைக்கப்பட்ட நீதியரசர்கள் அதனுடைய நிலை அதாவது அந்த நிலை இதுவரை என்னன்றதை தெளிவுபடுத்தவில்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த குறிப்பாக 75 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்ட போதும் அன்ரெப்ரசண்டாக இருக்கக்கூடிய கம்யூனிட்டியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் நீதிபதிகளாக பரிந்துரைக்கப்படுவதில்லை. அதோடு மட்டுமல்லாமல் இங்கே அந்த சோஷியல் ஜஸ்டிஸ், அந்த ஃபேப்ரிக் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் நிரம்பப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வைக்கப்படுகிறது. அது போன்ற ஒரு பங்களிப்பும் ரெப்ரசன்டேஷனோ நீதித்துறையில் இல்லாமல் இருப்பது இது மிக இந்த ஜனநாயகத்துக்கும் நீதித்துறைக்கும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா தொய்வலர், அதாவது நீதித்துறையில் குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்குகளில் பார்த்தீங்கன்னா பல்வேறு வழக்குகள் இன்னும் அந்த அட்மிஷன் பெறப்பட்ட பிறகு அந்த லிஸ்டிங்கில் பிரச்சனை இருக்குது. அது மட்டுமல்ல, அவர்களுடைய அந்த முடிவுகள், அதாவது குறிப்பாக வழக்காடிகளுக்கு இது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, ஒரு சமூக பிரச்சனையாகவும் மாறிட்டு இருக்கிறது. அதனால் நீதித்துறையில் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் குறைந்து கொண்டு வருகிறது. இதை சரி செய்யும் விதமாக தொடர்ந்து நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை, ஒரு நீதியரசருடைய பதவிக்காலம் முடியும் என்பது திட்டவட்டமான ஒரு செயல். அது எல்லோருக்கும் தெரியும் எந்த தேதியில் இந்த பதவி, அதாவது வேக்கன்சி அரைஸ் ஆக போகிறது என்பது. அதை தெரிந்து கொண்ட பிறகும் இந்த குறிப்பாக இந்த கலிஜியம் சிஸ்டம் மட்டுமல்லாது மாண்புமிகு இந்த நீதித்துறை சட்டத்துறையும் இதில் ஏற்படக்கூடிய அந்த வேக்கன்சியை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை ஒட்டி நம்ம பல்வேறு நிலைகளில் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஏனோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் 30% நீதிபதிகளுடைய பதவி வேக்கண்டாக இருக்குது. இது என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அது சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கிறது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த நீதிபதி பதவிகளை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும். அந்த மாதிரி நீதிபதிகள் பதவிகள் நிரப்பப்படும் போது குறிப்பாக அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் அதை பின்பற்றணும். இதுவரைக்கும் அன்ரெப்ரசன்டாக, அதாவது கடந்த 75 ஆண்டு காலமாக அண்டர் ரெப்ரசன்டேட்டட் ஆர் அன்ரெப்ரசன்டடாக இருக்கக்கூடிய கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களும் இன்றைய தினம் நீதி அரசர்களாக நியமிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய வழக்கறிஞர்களுக்கு மத்தியில் பரவலாக இருக்கிறது. இது குறித்து மாண்புமிகு நம்முடைய ஜனாதிபதி அவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் சட்டத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் அவர்களுக்கும் இன்றைய தினம் ஒரு 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கையெழுத்திட்டு ஒரு மனுவினை அனுப்பியிருக்கிறோம். ஆகவே இந்த உடனடியாக இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இமேஜின் 30% ரிசர்வேஷன், அதாவது வேகன்சிஸ் very badly affecting the functioning of the judiciary, more particularly in the Madras High Court. அதனால வழக்கறிஞர்களுடைய கோரிக்கை மட்டும் இது இல்லை, ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, அதாவது இந்த சமூக நலன் சார்ந்த விஷயங்களை பார்க்கக்கூடிய அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இந்த நீதித்துறை சிறப்பாக பணிபுரிய வேண்டும் என்ற எண்ணத்தில் அனைவருடைய எண்ணமும் அதுவாக தான் இருக்கு. ஆகவே இதை சார்ந்தவர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு இங்கே வேக்கண்டாக இருக்கக்கூடிய நீதி அரசர்களை உடனடியாக பதவி நியமனம் செய்ய வேண்டும் என்று கோருகிறோம். மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த டிஸ்போசலில் பார்த்தீங்கன்னா முதன்மையாக இருக்கிறது. அந்த வேக்கன்சியே எல்லாம் இருந்திருந்தால் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் சற்றேறக்குறைய 3 லட்சம் வழக்குகளுக்கு மேலாக இருக்கிறது. அதையெல்லாம் முடிவு பெறக்கூடிய விஷயம் நடந்திருக்கும். இந்த வேக்கன்சி இருக்கக்கூடிய நிலையிலையும் பார்த்திங்கன்னா தமிழகம் சென்னை உயர்நீதிமன்றம் தான் டிஸ்போசலில் முதல் நிலையில் இருக்கிறது. கொலிஜியமுடைய லாகா எங்கே சார் லாகா? இது ஒட்டுமொத்தமாக கொலிஜியம் மட்டுமல்ல, குறிப்பாக பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கத்திற்கு கொலிஜியமால் பரிந்துரைக்கப்பட்ட சில நீதியரசர்கள், அதாவது வழக்கறிஞர்கள் கூட
பல்வேறு காரணங்களால், அது என்னன்ற குறிப்பிட்ட காரணங்கள் இல்லை, அவர்களுடைய பெயர்களும் இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 2-3 பேருடைய பெயர்கள் வந்து இன்னும் வந்துட்டு அந்த பரிசீலிக்கப்பட்டு கலிஜியம் கிளியர் பண்ண பிறகு கூட அப்பாயிண்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க. அப்பாயிண்ட் பண்ணுறது மத்திய அரசுடைய பணியா? மத்திய அரசு தான் இதை வந்து நியமனம் செய்ய வேண்டும். அவர்கள் வந்து இதில் ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த நீதித்துறையில் இருக்கக்கூடிய இந்த வேக்கன்சியை வந்துட்டு சஸ்டெயின் பண்ணுமோ அப்படின்ற நிலைப்பாடு அவர்கள் எடுக்கிறார்களோ என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த கலிஜியம் சிஸ்டமோ எல்லாருக்குமே ஒரு விஷயம், குறிப்பாக எந்த தேதியில் பதவி அந்த வேக்கன்சி ஏற்படுகிறது என்பது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அதற்கான முன்னெச்சரிக்கையோட முன்னேற்பாடுகளை ஏற்பாடு செய்து அந்த உரிய நேரத்தில் எந்த நீதிபதி ரிட்டையர் ஆகிறாரோ உடனடியாக நீதிபதிகள் பதவி நியமனம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்களை போன்ற வழக்கறிஞர்களுடைய கோரிக்கை. ஆனால் இது ஒரு கேஸாக போட முடியல சார். இது we are intent to file that. நாம் ஏற்கனவே இப்போ மனு அளித்திருக்கிறோம். அது பல்வேறு வழக்குகள் ஏற்கனவே வழக்குகள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அது இப்போ குறிப்பாகவும் சென்னை இந்த உயர்நீதிமன்றத்தில் 23 வழக்கறிஞர் நீதிபதிகள் வேக்கன்சி என்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை குறித்தும் நாங்கள் வந்து அடுத்து வந்துட்டு பொதுநல வழக்கு தொடரவும் இருக்கிறோம்.